World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதலாவதாக பேச வருகிறார் பாத்தீங்கன்னா ஜோதிட வசீகரர். அவர் பாத்தீங்கன்னா பிரசன்ன வித்தகர்னே சொல்லலாம். ஜோதிட வசீகரர் குமார் சார் அவர்கள். அவர் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை தீர தாந்திரீக பரிகாரம் அப்படின்ற தலைப்புல அவர் பேச வர்றாருங்க. அவரை வருக என வரவேற்கிறேன். 9வது மாத கருத்தரங்க கூட்டம் ஆரம்பிச்சிருக்கு. சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது வந்து மணிகண்டன் சாரு. இப்ப காலபுருஷத்துக்கு 9 தனுசு அப்படின்னு சொல்லுவோம். இது 9வது. ஓகே ஓகே இது 9வது கருத்தரங்கம். 9வது கருத்தங்கத்திற்கு ஒரு குருநாதரா இருக்கக்கூடியவர். அவர் வந்து பல மாணவர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. பல மாணவர்கள் வந்து அவங்ககிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா அழகா பண்றாரு. ரொம்ப சின்ன வயசுலயே அதை கரெக்டா பண்ணி ஒரு அப்ளிகேஷன் நமக்கு உருவாக்கி தந்திருக்காங்க. நிறைய மாநாடு வந்து அழகா நடத்திட்டு இருந்திருக்காரு சாரு. அவர் இந்த கருத்தரங்கத்திற்கு, அது 9வது கருத்தரங்கத்துக்கு பிரபஞ்சம் அழகா அவர் அமைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு அழகா அமைச்சிருக்கு. நமக்கு அதுக்கு நாங்களும் கரெக்டா கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த டைம்ல சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த டைம்ல நம்ம பேச போற தலைப்பு என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி பிரச்சனைக்கு தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம பேச போறோம். மெயினா வந்து இந்த காலத்துல வந்து ஒரு வீடு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஊரு நல்லா இருக்கும், ஒரு ஏரியா நல்லா இருந்தா ஊரு நல்லா இருக்கும், நாடே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப கணவன் மனைவி பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுல இல்லாம இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய குற்றங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாத காரணத்தினாலதான் ஆரம்பிக்குது. நிறைய கொலை குற்றங்கள் நிறைய நடக்குது. கணவன் மனைவி கொலை அப்படின்னு இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுன்னு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். அந்த ரொம்ப சின்ன விஷயங்கள்ல தான் அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உருவாகும். இப்ப காலகட்டங்கள்ல ஒரு விவாகரத்துங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்குது. நம்ம டெய்லி ஜாதகங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணும் இல்லாத விஷயமா இருக்கும். அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எனக்கு பிடிக்கல, எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ தினம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு தவறு நடக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது அதுக்கு நிறைய ரெமிடிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஜாதக ரீதியாகவும் நமக்கு ஆன்மீக பெற்றோர் வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, நிறைய கோயில் சொல்லியிருக்காங்க. அந்த கோயில் குளத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கப்படும். இருந்தாலும் நம்ம இப்ப ஜாதக ரீதியா அதுல ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல நம்ம சின்னதாக நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் 12 கட்டங்கள்ல வந்து நான் சொல்லிடுறேன். 12 கட்டங்கள்ல ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணா இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணா இருக்கலாம். அவங்க தன்னோட வாழ்க்கை துணைகிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இது 2 விதமா பார்க்கலாம். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, இல்ல அவர் என்ன ஆசைப்படுறாரு, இந்த 2 விஷயமாவும் இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இப்ப நான் பேசலாம் இருக்கேன். லைட்டா டச் பண்ணி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். இதோட எண்டுல வந்து இந்த தாந்திரிக பரிகாரம் நிறைய கொடுக்க போறேன். நிறைய இல்ல, அழகா சின்னதா கொடுப்பேன். அதை முழு மனசோட நீங்க பண்ணீங்கன்னா உங்க அழகா 100% வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுல மெயினா இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லக்னம். என்ன லக்னமா வேணாலும் இருங்க, மேஷமா இருங்க, ரிஷபமா இருங்க, விருச்சிகமா இருங்க, பிரச்சனை இல்லை. உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அவரு அந்த ஜாதகர் ஆசைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து விருச்சிக லக்னம் எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனை வந்து லக்னத்திலேயே இருக்குன்னு வச்சுப்போம். லக்னத்துக்கு எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7 கூடியவர் லக்னத்திலேயே இருந்தால் 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை, லக்னங்கிறது ஜாதகர். இதுதான் கணக்கு. அப்ப அந்த ஜாதகரான ஆணோ பெண்ணா இருக்கலாம். அந்த ஆண் 7ஆம் பாவத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாருங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இங்க பெரும்பாலும் பிரச்சனை வராது. அப்ப 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் தன்னோட மனைவி கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ என்ன எதிர்பார்ப்பாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னை பத்தி புகழ்ந்து பேசணும், அல்ல தான் அழகா இருக்குங்கிற விஷயத்த சொல்லணும், தன்னை ரசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப பெரும்பாலான ஒரு விஷயங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வராம வந்து தடுத்துக்கலாம். இப்ப 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கு, ஒரு ஆணோட ஜாதகமா இருக்கு. அப்ப அந்த பெண் என்ன பண்ணணும்னா தன்னோட வீட்டுக்காரை வந்து கொஞ்சம் தூக்கி வச்சு பேசணும். எப்படி தூக்கி வச்சு பேசணும்? மாமான்னு கூப்பிடலாம். இதை ஃபர்ஸ்ட் நான் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப டக்குன்னு சொல்றேன், ஞாபகப்படுத்திங்க. காலபுருஷ அடிப்படையில புதன் தான் உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம். புதன்னா இரட்டை தன்மைன்னு சொல்லுவோம், புதன்னா பாலம்னு சொல்லுவோம், இணைவுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த அத்தான்கிற வார்த்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மாமான்னு மாறிச்சு. இப்ப அது வாடான்னு வளர்த்து போயிருச்சு. மாமாங்கிற வார்த்தைய எந்த கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அது உறவே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மாமாங்கிற வார்த்தைய பயன்படுத்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அருமையா யூஸ் ஆகும். அது நிறைய பேருக்கு நம்ம சொல்லி அழகாக சக்சஸும் ஆயிருக்கு. அப்ப யாரா இருந்தாலும் சரி வீட்டுல அந்த கணவரை மாமா அப்படின்னு கூப்பிடுங்க. நிச்சயமா அது ரொம்ப ஒரு இணக்கத்தை கொடுக்கும், ஒரு அன்யூனிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும்.
அப்போ 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஆணோட ஜாதகத்துல அந்த மனைவி என்ன பண்ணணும்னா, மாமா சீக்கிரம் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன், மாமா நீ செம்மையா இருக்கீங்க மாமா நீங்க, அப்படிங்கிற மாதிரி அப்போ அவரை என்கரேஜ் பண்ற மாதிரியும் ஒரு கியூட்னஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகர் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தன்னோட மனைவி கிட்ட ரொம்ப அந்யுன்யமா இருக்க ஆசைப்படுவாரு. மனைவியோட ரொம்ப அந்த உறவு வந்து நல்லா தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதே ஒரு பெண்ணோட ஜாதகமா இருக்கு, அந்த பெண்ணோட ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வந்து லக்னத்திலேயே இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா, அந்த கணவர் என்ன பண்ணணும்னா அவருடைய மனைவியை வந்து பாராட்டி பேசணும். எப்படி பாராட்டி பேசணும்? தங்க நீ என்னடா செம்மையா இருக்கடா, அழகு குட்டி, செல்ல குட்டி, தங்க குட்டி, அந்த குட்டி வார்த்தை, இந்த மாதிரி சில சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாலே இதெல்லாம் ரொம்ப சிறுசா இருக்கும். இதெல்லாம் லவ் பண்ணும்போது பண்றீங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஏன் பண்ண மாட்டேங்கன்னு தெரியல. இந்த வார்த்தைகளுக்கு ஒரு உணர்வு இருக்கு, மதிப்பு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ல் இருக்குன்னு வச்சுப்போம். 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ல் இருக்கு, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். அந்த ஜாதகர் என்ன ஆசைப்படுவார்னா, தன்னோட குடும்பத்தை வரக்கூடிய மனைவி மதிக்கணும்னு ஆசைப்படுவார். இவரை மதிக்கிறாரோ இல்லையோ அது தேவையில்லை, அவருக்கு தன்னோட குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தன்னோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனைவியோ அல்லது என்னோட கணவரோ மதிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஒரு தன்னோட குடும்பத்தை பத்தி தப்பா அந்த மனைவியோ அல்லது கணவரை பேசிட்டாங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ 7ஆம் அதிபதி 2ல் இருக்கிறவங்களுக்கு மனைவியோட குடும்பத்தையோ கணவரோட குடும்பத்தையோ தாழ்வாக பேசக்கூடாது. இது நம்பர் 1 பாயிண்ட். அடுத்தது 7ஆம் அதிபதி 2ல் இருக்கு இல்லைங்களா, உணவு 2ஆம் இடம்னா உணவு. அப்போ தன்னோட மனைவிக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவை என் மனைவி சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கணவர் ஆசைப்படுவார். எனக்கு பிடிச்ச உணவை என் கணவர் எனக்கு வாங்கி கொடுக்கணும் மனைவியும் கணவரும் ஆசைப்படுவாங்கன்னு அர்த்தம். அப்ப 7ஆம் அதிபதி 2ல் இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க, பிரச்சனையே வராது. வாரம் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்க, ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு வாங்க, நல்ல ஒரு இணக்கத்தை வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்னு வச்சுக்கலாம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 3ல் இருக்காருன்னு வச்சுப்போமே. 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன், மொபைல் போனு, அடிக்கொருக்க ஒரு கால் பண்ணிட்டே இருக்கணும், அந்த கால் எதிர்பார்த்துட்டே இருப்பார் அவருன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நடந்தா போனு, நின்னா போனு, உட்காந்தா போனு, மனைவியோட பேசிட்டே இருப்பாங்க. எப்படி மனைவியோட இப்படி பேசுறாங்க, எப்படி கணவரோட இப்படி பேசுறாங்கன்னு தோணும். 7ஆம் அதிபதி 3ல் இருந்துச்சுன்னா அவங்க அடிக்கடி கம்யூனிகேஷன் இருக்க ஆசைப்படுவாருன்னு அர்த்தம். அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்க 2 பேத்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராது. 7ஆம் அதிபதி 3ல் இருந்துச்சுன்னா சின்ன டிராவல், அப்பப்போ ஒரு ஷாப்பிங் போகணும், இல்லை கடைக்கு போகணும், ஒரு வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பாட்டு கேட்கணும், 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப 7ஆம் அதிபதி 3ல் இருக்கிறவங்க இந்த விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கும். அதை கணவர் எதிர்பார்க்கிறதாக அர்த்தம், அதை மனைவி செய்யணுங்கிறது தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். 7ஆம் அதிபதி 4ல் இருக்கு, 4ஆம் இடம்னா வீடு, அடுத்தது காரு, அடுத்தது ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப 7ஆம் அதிபதி 4ல் இருந்துச்சுனாலே பார்வருக்கு ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போறது, பிடிச்ச துணி எடுத்து கொடுக்கறது, கார்ல டிராவல் பண்றது, சொத்து வாங்கணும், அந்த மனைவி பேர்லயோ அல்லது கணவர் பேர்லயோ வாங்கணும். வாங்க முடியலையா, வாங்கி உன் பேர்ல வைக்கிறேன்டா தங்கம் அப்படின்னு பேசிட்டாவது இருக்கணும். அப்போ 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்க தங்க வீடு வாங்கினா உன் பேர்ல தாண்டா வாங்கணும், சொத்து வாங்கினா உன் பேர்ல தாண்டா வாங்கணும், கார் உன் பேர்ல தாண்டா நான் வாங்குவாங்கிற வார்த்தை கூட நமக்கு தேவையான விஷயத்த வந்து கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்ப 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறவங்களுக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாம். சுகஸ்தானமா இருக்கிற காரணத்தினால வெளியே போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதையும் அவங்க ஏற்படுத்திக்கணும். 7ஆம் அதிபதி 5ல் இருக்குன்னு வச்சுப்போமே. 7ஆம் அதிபதி 5ல் இருந்துச்சுன்னா தன் கணவர் குழந்தையாக பாவிக்க வேண்டும்னு அவங்க நினைப்பாங்க. தன்னோட கணவர் தன்னை கொஞ்சணும்னு ஒரு மனைவி நினைப்பாங்க. தன்னோட மனைவி தன்னை ஒரு சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சணும்னு கணவர் நினைப்பார். 5னா குழந்தை. அப்ப 7 கூட 5ல் இருக்கிறவங்க தன்னோட வீட்டுக்காரோட எப்படி பேசணும்னா குழந்தை மாதிரி, ஏன் புருஷன் குழந்தை மாதிரிங்கிற டைட்டில் வந்துச்சு இல்லைங்களா, அதுல இந்த கான்செப்ட் தான். அப்ப 7ஆம் அதிபதி 5ல் இருந்தாங்கன்னா ரொம்ப அந்யோன்யமா அப்பப்போ அந்த லவ்யூங்கிற வார்த்தையை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அடிக்கடி அந்த லவ்யூங்கிற வார்த்தை எங்க எதிர்பார்ப்பான்னு கேட்டீங்கன்னா, அந்த 7 கூட 5ல் இருக்கிறவங்க பூரா காதல் திருமணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க காதல் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்க்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தை. இதை நம்ம கரெக்டா தெரிஞ்சு பயன்படுத்தினோம்னா அவங்க 2 பேத்துக்குள்ள எனக்கு வந்து ரொம்ப அழகா ரொம்ப நாள் டிராவல் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால், 6னா கடன், 6னா நோய், 6னா வழக்குன்னு மட்டும் இல்லை, 6ஆம் இடங்கிறது உத்தியோகத்தையும் குறிக்கும், வெற்றியும் குறிக்கும். அப்போ தன்னோட மனைவி அல்லது கணவர் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணணும், தன் வேலையை வந்து உயர்த்தி பேசணும், வேலைக்கு போறதை என்கரேஜ் பண்ணணும், வேலைக்கு போற ரெடி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தும், தனக்கு ஒண்ணுனா என்னோட மனைவி துடிக்கணும், தனக்கு ஒண்ணுனா என்னோட கணவர் துடிக்கணும், உடம்பு சரியில்லையா தங்க வாசங்க உடனே ஆஸ்பத்திரி போலாம் அப்படின்னு சொல்றதும், ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட கணவரோ அல்லது மனைவியோ கூட வரணும்னு ஜென்ரலாவே பொண்ணுங்க
ஆசைப்படுவாங்க. ஆனால் 7 6 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் 7 6 இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட வரணும் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதி 7லயே இருக்குது அப்படின்னா ரெஸ்பெக்ட் தான், மரியாதை. நீ யாரு, நானா இருக்கேன், உன்னோட ஃபேமிலியா நீ போ, உன்னோட சம்பளத்தை உன்னோட வீட்டுக்கு நீ கொடு அப்படிங்கிற கணவன் மனைவிக்குள்ள அந்த நாகரிகம் போயிட்டே இருக்கும். 7ஆம் அதிபதி ஆட்சி ஆயிட்டாலே அந்த பரஸ்பரங்கிறது இயற்கையாக வந்துடும். அப்போ என்னோட விஷயத்துக்குள்ள நீ வராத, உன் விஷயத்துக்குள்ள நான் வரமாட்டேங்கிற அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அதை தலையிடக்கூடாது, பிரைவேசியில தலையிடக்கூடாதுங்கிறது தான் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலயே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். 7ஆம் அதிபதி 8ல் இருக்கா, இங்க மட்டும் கொஞ்சம் மாற்றம். சந்தேகப்படக்கூடாது. 8னா நெகட்டிவிட்டி, சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்கள பாருங்க, தன் மனைவி மேலேயோ தன் கணவர் மேலேயோ ஒரு சின்னதாக ஒரு சங்கடம், ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஏதாவது பண்றாரோ, அந்த மொபைலை நோண்டி பார்க்கலாமா, எங்க போன் பிஸின்னு வருது, எங்க பேசிட்டு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே அது பேசிக்கிட்டே இருக்கும். 7ஆம் அதிபதி 8ல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் தொடர்பான விஷயங்கள தான் பிரச்சனையே வரும். இப்ப 7 கூட 8ல் இருக்கிற ஜாதகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஜாதகம் நம்ம இணைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். லக்னாதிபதியும் பார்க்கணும், இதையும் நம்ம ரொம்ப மெயினா பார்த்துக்கணும். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 9ல் இருக்கு, இங்கதான் ரொம்ப மெயின். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்துச்சுனாலே தன்னோட மனைவிய அவர் தந்தையா பார்ப்பார். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, தந்தை ஸ்தானங்கிறது 9ஆம் இடம். அப்போ தன்னோட மனைவியை வந்து தன்னோட அப்பா ஸ்தானத்துல வைக்க ஆசைப்படுவாங்க. அப்போ அப்பா மாதிரி நான் இருக்கேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேங்க ஒரு என்கரேஜ்மெண்ட்டை தன்னோட மனைவியிட்ட இருந்து கணவர் எதிர்பார்ப்பாரு, கணவர்கிட்ட இருந்து மனைவி எதிர்பார்ப்பாங்க. அப்ப 7 கூடையவன் 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா மெயினா வந்து அவங்க முதிர்ச்சி தன்மையோட நடந்துக்கணும். விடுங்க பாத்துக்கலாம், கடன் தானே கட்டிக்கலாம், விடுங்க நான் இருக்க பாத்துக்கலாங்கிற அந்த வார்த்தையை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்ப 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா தன்னோட அப்பா மாதிரியான ஆக்டிவிட்டிஸை அவங்க கணவர் எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அப்பா மாதிரி பொண்டாட்டி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த ரெஸ்பெக்ட் அவங்க கொடுப்பாங்க, அப்பாவோட மரியாதையை கட்டாயம் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து வச்சுக்கலாம். அப்ப 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சூட்சமத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும். 7ஆம் அதிபதி 10ல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தொழிலுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கணும், தன்னோட கணவன் மனைவி மதிக்கணும், தொழிலில் என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஒருத்தர் கடைக்கு போறாரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருக்காங்க அப்படின்னா தன்னோட மனைவி வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒரு மாடல் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஜாதகர் வந்து எதிர்பார்ப்பார், அல்லது ஜாதகி வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்ப 7ஆம் அதிபதி 10ல் இருந்துச்சுன்னா மதிப்பும் மரியாதையும், தொழில் தொடங்கணுங்கிற எண்ணத்துக்கு என்கரேஜ் பண்ணணும், தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ இருக்கும். 7ஆம் அதிபதி 11ல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், தன்னோட மனைவியோ கணவரோ நண்பரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ தனக்கு வரக்கிற மனைவி இல்ல தனக்கு இருக்கிற கணவர் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும், நான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும், ரகசியமா அவர்கிட்ட இருக்கக்கூடாது, எல்லாம் வெளிப்படையா நான் பேச ஆசைப்படுறேன், பட் அவர் ஒத்துக்க மாட்டேறாரு சார், தள்ளி போறாரு சார், ஒதுங்கி போறாரு சார், நான் ஃப்ரெண்டு மாதிரி இருக்க ஆசைப்படுறேன், அவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேறா சார் அப்படிங்கிற விஷயம் பூரா இங்கதான் வரும். அப்ப 7ஆம் அதிபதி 11ல் இருந்துச்சுன்னா கணவன் மனைவியா இருந்தா கூட நிறைய பேர் அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க, கலாய்ச்சிப்பாங்க, ஏங்க அந்த ரோட்ல போற பொண்ணு உங்களே பாக்குதுங்கன்னு சொல்லி 2 பேருக்குள்ள பேசிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த 7 கூடையவன் 11ல் இருந்துச்சுனாலே அங்க வந்து அந்த சின்னதா ஒரு பொசிசிவ் இருந்தா கூட 2 பேத்துக்குள்ள அந்த நட்பு ரீதியான அமைப்பு வந்து இருக்கும். இப்ப 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நண்பரா இருக்கணும், தோழியா இருக்கணுங்கிற விஷயத்த தான் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதி 12ல் இருக்கு, வெளிநாடு தான், வெளிநாடு போகணும், வெளியே போகணும், வெளி மாநிலம் போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஆசைப்படுவாங்க. அப்போ அடிக்கொருக்கா வெளியூர்ல போகணும், ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கணும், ஒரு சுற்றுலா போயிட்டு வரணும், ஊட்டி அல்லது கொடைக்கானல் அந்த மாதிரி போயிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஆசைப்படுவாங்க. 12னா சுகஸ்தானம், அப்போ மெயினா வந்து 2 பேரும் அந்யூன்யமா இருக்கணுங்கிற விஷயத்த ஆசைப்படுவாங்க. அப்போ அதை வந்து மெயினா நம்ம பண்ணனாலே அவங்க கணவன் மனைவிக்குள்ள அது கரெக்டா பரஸ்பரம் நடந்துகிட்டு இருந்துச்சுனாலே இங்க 2 பேத்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராது. அப்ப 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறவங்க இந்த சூட்சமத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளயுமே பலமா இருக்கும். இப்போ இது ஜாதக ரீதியா என்ன எதிர்பார்க்கறாங்க விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இப்ப இதுக்கு தாந்திரிகம், இது எதுவுமே இல்ல சார், ஜாதகமே இல்ல, என் கணவர் என் கூட பேச மாட்டேறாரு, என் மனைவி என் கூட பேச மாட்டேறாங்க, இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு கோயில் தான் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
கோயில் நிறைய இருக்குது. நானே பல டைம் சொல்லியிருக்கேன், கோயில் நிறைய கோயில்கள். அது அவங்க தனிநபர் ஜாதகத்தை பொறுத்து மாறுபட்டா கூட, இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா, தாடி கொம்பில் இருக்கக்கூடிய சொர்ண பைரவர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைரவர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாடி கொம்பில் இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில், அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்மதரதி ஸ்தலம் இருக்கும். மன்மதரதி அங்கே இருப்பாங்க சிலையா. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க அல்லது சங்கடத்தோடு இருக்கிறவங்க அந்த மன்மத ரதியை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்யுன்யம் வரும், 2 பேர்த்துக்குள்ள ஒரு இணக்கம் வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் சரி இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, 2 பேர்த்துக்குள்ள அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்போ சார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வரலாம். வெள்ளி அல்லது ஞாயிறு இந்த 2 கிழமையில் நீங்கள் போய் 2 பேரை தரிசிச்சுட்டு வந்தாலும் நல்லது, தனியாக போய் தரிசிச்சுட்டு வந்தாலும் ரொம்ப நல்ல விஷயமா வந்து இருக்கும். இது ஒரு கான்செப்டாக நீங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். அடுத்தது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேத்துக்கும் தாந்திரிக பரிகாரம்னு சொன்ன காரணத்தில் அது மெயினாக சொல்லணும் இல்லையா. தாந்திரிக பரிகாரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுற வந்து, சின்னதாக ஒரு மண் சட்டி வாங்கிக்கிறீங்க. அது ஒரு தொட்டாங்குச்சி சைஸ் குட்டியூன்னு இருந்தால் போதும், சின்ன சொம்பு அந்த மாதிரி இருக்கணும். அது மண் சட்டியில் தான் இருக்கணும். மண் வந்து குரு செவ்வாய் சேர்க்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அப்போது மண் சட்டி ஒன்று வாங்கிக்கணும். அந்த மண் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் உள்ளே சேர்க்க வேண்டிய பொருள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு பாதி வாசிக்கு நீங்கள் கொட்டிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் மெயினாக கொட்ட வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, துவரம்பருப்பு வந்து கொட்டிக்கணும். துவரம்பருப்பு பாதி, அடுத்தது சர்க்கரை பாதி. இந்த 2மே அந்த மண் சட்டிக்குள்ளே கொட்டிடணும். அதுக்குள்ளே கணவன் மனைவி ஃபோட்டோ மட்டும் வைக்கணும், வேறு எந்த ஃபோட்டோவும் வைக்கக்கூடாது, குழந்தை ஃபோட்டோவில் வைக்கக்கூடாது. கணவன் மனைவி ஃபோட்டோவை 2 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து 2 அழகாக சேர்த்தி ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டி அதை அழகாக அந்த மண் சட்டிக்குள்ளே வச்சு மேலால் மூடி வச்சு அதுக்கு மேலே வந்து மஞ்சத்தூள் போட்டணும். அந்த சட்டி குட்டியுண்டு சட்டி, அந்த சட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மட்டும்தான் தெரியணும். அதை அப்படியே வந்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கணும். 48 நாள் வச்சுருக்கணும். 48 நாளுக்குள்ளே அதை வைக்கும்போது வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் 6 to 7 ஆணாக இருந்தால், பெண்ணாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 இந்த டைமில் வந்து பூஜை ரூம் முன்னாடி உட்காந்து என் கணவர் என்னோட சேர்ந்துருக்கணும், என் கணவர் என்னைக்கும் சேர்ந்துருக்கணுங்கிற விஷயத்த பண்ணிக்கணும். இதில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய இன்னொரு தாந்திரிக விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 to 7 பூஜை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அந்த மண் சட்டியில் சொன்ன இல்லையா, மனைவி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கணும், துவரம்பருப்போட அளவு குறைவாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் துவரம்பருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இது வந்து மனைவி பண்ணுற மாதிரி இருந்தால். இதுவே வந்து கணவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா துவரம்பருப்பை வந்து ஒரு 7 ஸ்பூன் போட்டுக்குங்க, 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா போதும். இதை ஆன் பண்ணக்கூடிய பரிகாரமாக இருந்தால். இப்போ துவரம்பருப்புங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம்னு சொல்லுவோம், சுக்கரங்கிறது சர்க்கரையோட ஆதிக்கம். அப்போ ஆணுக்கு பெண் கட்டுப்படணும் இல்லையா, அப்போ அதோட ஆதிக்கம் தானியத்தை அதிகப்படுத்துங்க, சுக்கரனை குறைங்க. அதுவும் ஒரு வகையில் நிறைய பேருக்கு அது கனெக்டிங் ஆகிருக்கு, சக்ஸஸும் ஆயிருக்கு. அப்போ இந்த மண் சட்டியில் போட்டு வைக்கிற பரிகாரம் ஃபோட்டோக்குள்ளே வச்சு 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் வழிபட்டுட்டு 48 நாளுக்கு நாங்கள் 2 ஒற்றுமை இருக்கணும்னு மனசார நீங்கள் 2 பேருமே வேண்டிக்கிட்டு ஒரு 48 நாளுக்கு அது பூஜை பண்ண முடியாத அன்னைக்கு தப்பில்ல, நாள் தள்ளி போனாலும் ஒரு 3 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு நீங்கள் ஊதுபத்தி காமிச்சு மட்டும் வழிபட்டு வரணும். 48வது நாள் அதை என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் மேலுக்கு மஞ்சத்தூள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த துவரம்பருப்பை சாம்பார் சாதமாக செஞ்சு கொஞ்சமாக போட்டு செஞ்சு கூட காகத்துக்கு வைக்கலாம். அந்த சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சு காகத்துக்கு வச்சிடலாம். அந்த சட்டி வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயினான இன்னொரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னோட கணவர் வந்து பிரிஞ்சிருக்காரு, என்னை தேடி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுப்போம். ஆசைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா தன்னோட கணவரோட பேருக்கு நிறைய, அது இப்போ இதில் பேச முடியாத விஷயமா இருக்குது. அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது டீட்டெயில் அந்த பேரோட லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தானியம் சொல்லிடலாம், ஜாதகமே தேவை இல்லாமல். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஒயிட் பேப்பரில் மஞ்சள் நல்லா குழச்சிக்கிறீங்க, மஞ்சள் நல்லா குழச்சி மஞ்சளில் மோதிர விரல் எடுத்து உங்கள் கணவரோட பேரை எழுதிட்டு மனசார மஞ்சளில் மட்டுமே எழுதணும். தன்னோட கணவரோட பேரை அந்த மனைவி வந்து எழுதணும். எழுதிட்டு வேண்டிக்கிட்டு என்னோட மனைவி என்னை தேடி வரணும், என்னோட அந்யுன்யமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வேண்டிக்கிட்டு அந்த பேப்பருக்குள்ளே வசம்பு வச்சிடணும், பச்சைக்கற்பூரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் மெயினாக வைக்க வேண்டியது வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கணும். 9 குருமிளகு வந்து வைக்கணும். 9 குருமிளகு, மஞ்சத்தூள், வசம்பு, ஒயிட் பேப்பரில்
மஞ்சள் எழுதின பேர். இதை அப்படியே மடித்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு மனசார வேண்டிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், அல்லது ஒரு பர்ஸில் வச்சுக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அங்கே பொண்ணு பார்க்க நம்ம மாமி வீட்டுக்கு போகிற பேசுகிறதுக்கு போகிறோம் அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பீரோவில் வச்சுக்கோங்க, அல்லது பூஜை ரூம்லேயே வைக்கலாம். இது எந்த இடம் வைக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, கண்டென்ட்னா அந்த கான்செப்ட் தான் முக்கியம். நமக்கு அந்த எழுதி வைக்கணும், இதுதான் விஷயம். இதே ஒரு பெண் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருந்தால் குங்குமத்தில் எழுதணும். குங்குமத்தில் லைட்டாக டச் பண்ணி அந்த குங்குமத்திலே தன்னோட கணவர் பேரை எழுதிட்டு அவங்க வைக்க வேண்டிய பொருள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கமான குங்குமம் நமக்கு ரொம்ப மெயின். அடுத்தது குங்குமம் ரெட் கலராக தான் இருக்கணும், மெரூன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் குங்குமத்தில் பேரை எழுதிட்டு இவங்க வைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்கு இல்லைங்களா, 9 கிராம்பு வைக்கணும், 9 பச்சை கற்பூரம் வைக்கணும், 9 பச்சை கற்பூரம், 9 கிராம்பு வைக்கணும். அதுக்கப்புறம் 9 ஏலக்காய் வைக்கணும். 9 ஏலக்காய் வச்சு இந்த பேப்பரை மடித்து என் கணவர் என்னோட சேர்ந்துருக்கணும், என் கணவர் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த சகோதரி மனசார வேண்டிக்கிட்டு வச்சு அதையும் பூஜை ரூமில் வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வரும். அடுத்தது தானியத்தில் உணவு முறைகளில் நமக்கு பண்ண வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குக்கு இயற்கையாகவே வசிய சக்தி அதிகம். சக்கரவள்ளி கிழங்கு வசிய சக்தி, சக்கரவள்ளி கிழங்கு, அத்திப்பழம் இதெல்லாம் வசியத்துக்கு உதவக்கூடிய கேரட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சக்கரவள்ளி கிழங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மனைவி சக்கரவள்ளி கிழங்க செய்யும் போதே அந்த பாத்திரத்துக்கு முன்னாடி நின்று மனசார வேண்டிக்கிட்டு தன் கணவர் வசியமாகணும். வசியம்னா என்னங்க, கணவர் என் கூட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு மனசார வேண்டிக்கிட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டு வேக வச்சு அதை தன்னோட கணவருக்கு எடுத்து கொடுக்கலாம், தாளிச்சு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்க 2 பேர்த்துக்குள்ள பாசிட்டிவாக ஒர்க் ஆகும். அடுத்தது அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பொடியாக நறுக்கி அந்த பொடியாக காய வச்சதுக்கப்புறம் பவுட்ரு மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த பவுட்ரு இல்லைங்களா, அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மெயினாக தேன் பாட்டில் வாங்கிக்கணும். தேன் பாட்டில் வாங்கி தேன் பாட்டில் ஓப்பன் பண்ணி வச்சு தன்னோட கணவன் மனைவி ஃபோட்டோ 2 பேர்த்து ஃபோட்டோவையுமே அந்த தேனுக்குள்ளே போட்டு கெட்டு போகாத உணவுப் பொருள் தேன் அப்படிங்கிற காரணத்தில் தேனுக்குள்ளே கணவன் மனைவி ஃபோட்டோ போட்டு வச்சுட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடி பண்ணதை எடுத்து அந்த தேனுக்குள்ளே போட்டு டைட்டு வச்சு மனசார சாமி கும்பிட்டுட்டு அதையும் ஒரு மண்டலத்துக்கு உங்கள் வீட்டில் பீரோலையோ அல்லது மூளையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டிங்கனாலும் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் அழகாக உதவும். இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் நிறைய பரிகாரங்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக ரிசல்ட் கிடைக்குது. ஒரு 48 டேஸ்க்குள்ள அவங்க 2 பேரும் நல்ல ஒற்றுமைகள் கிடைக்குதுங்கிற விஷயத்த பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மல்லிகைப்பூ சுக்கரனோட ஆதிக்கும். மல்லிகைப்பூ வாரொருக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த கணவர் தன்னோட மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி தராரோ அந்த வாங்கி தர வீடெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. அதை கரெக்டாக அதை பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குது. அது அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், அதை நானும் ஃபாலோ பண்ணேன். சில டைம் அதை பண்ண முடியறதில்லை, பட் ஆனால் அது பண்ண விஷயம் நல்லா இருக்குது. அதை நான் கஸ்டமருக்கு சொல்லி அதுவும் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன், 2 பேரும் நல்லா இருக்காங்க. அப்போது மல்லிகைப்பூ மட்டும்தாங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனோட நாளில் தன்னோட மனைவிக்கு ஒரு மல்லிகைப்பூ எந்த கணவர் ஒரு வீக்லி வாங்கி கொடுக்குறாரோ அந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பண பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் தீரும். 2 பேர்த்துக்குள்ள அந்யூனி சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு இணக்கம் வருங்கிற விஷயத்த இந்த டைம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணோம்னாலும் அடுத்தடுத்து நல்லா இருக்குங்கிற விஷயத்த இப்போ நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதனால் நான் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தினீங்கன்னா அழகாக இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகலாம். அடுத்து ஒரு பெண்கள் கணவர் பிரச்சனை தீருங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குங்கும அபிஷேகம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அதுபோக சில பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கலாம், அதை பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிற விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். மேலும் இதே போல் அடுத்தடுத்து கருத்தரங்கத்தில் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம்னு சொல்லிட்டு இந்த கருத்தரங்கத்தில் இந்த ஹெட்டில் நான் பேசியிருக்கேன். இதை அடுத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இது சம்மந்தமாக ஜாதகம் பார்க்க இருக்கிறவங்களுக்கு ஃபோன் தொடர்பு கொள்ளாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுவிடுங்க. அது என்ன டீட்டெயிலுங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் ஃபோன் எடுக்க முடியாத காரணம் அதுதான். ஒவ்வொரு மீட்டிங்லையும் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதை பண்ணுங்கள். நம்பர் 9787779954. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். பேச வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு பிரபஞ்சத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வுக்கு பார்த்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரம்
அற்புதமாக வழங்கிய நமது குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை கௌரவிக்கும் விதமாக நமது லக்ஷ்மணன் சார் அவர்களை பொன்னாடை பொத்த வருக வருக என வரவேற்கிறேன்.